கடகராசி நேர்களே, கடகராசி நேர்களுக்கு இதுவரையிலும் அஷ்டம சனியாக இருந்து அனைத்து விதத்திலும் நெருக்கடியும் போராட்டமும் எதிலும் உங்களை அலைய வைத்து வேடிக்கை பார்த்த சனி பகவான் தற்போது வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு தங்களது பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்ல ஒரு உயர்வையும் யோகத்தையும் மற்றும் லாபத்தையும் தரக்கூடிய சிறப்பான இடமாக அமைகின்றது. பாக்கிய சனியாக வரும் மீனராசி சனி உங்களுக்கு உங்களது ராசிக்கு 3, 6 மற்றும் 11ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். அவருடைய 3 பார்வையின் மூலமாக இந்த 3 இடங்களை பார்வையிடுகிறார். இவை உங்களுக்கு மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது. அதாவது தீய கிரகங்களாகிய சனி, ராகு, கேது ஆகியவர்கள் இந்த 3, 6, 11 ஆகிய இடங்களை அமர்வதோ அல்லது பார்வையிடுவதோ மிகுந்த யோகத்தையும் நல்ல பலன்களையும் தரவல்லது. சிறப்பை தரக்கூடிய நல்ல இடத்தில் சனி பகவான் பாக்கிய சனியாக அமைகின்றார். இதன் மூலமாக தங்களுக்கு பொருள் வரவிலும் சரி, உத்தியோக உயர்விலும் சரி, பதவி உயர்விலும் மற்றும் வாங்கக்கூடிய சம்பளம் வருமானத்திலும் உயர்வையும் ஏற்படுத்தி தருவார். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான காலமாக அமைகின்றது. வேலை தேடி செல்ல வேண்டுமென்றாலும் சரி, அல்லது மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி, அவர்கள் இந்த 2.5 ஆண்டு காலங்களில் கண்டிப்பாக செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை பற்றி கண்டிப்பாக யோசிக்கலாம், கண்டிப்பாக பேச்சு எடுக்கலாம். அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதோடு மட்டுமல்லாமல் தொழில்துறை என்று வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு இடமாற்றமும், அதாவது செய்கிற தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றுவதோ அல்லது விஸ்தீரணம் செய்தோ அதை விரிவுபடுத்துவதோ அல்லது புதிய தொழிலில் யாருடனாவது கூட்டு சேர்ந்து புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்போ ஏற்படும். ஆக எப்படி பார்த்தாலும் சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மிகவும் யோகமான சிறப்பான ஒரு நல்ல காலமாக அமைகின்றது. பெரும் வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய, யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்ல காலமாக அமைகின்றது. தாங்கள் இதுவரையிலும் கடுமையாக உழைத்து வந்தாலும், வேலை செய்து வந்தாலும் அதற்கு சரியான சான்றிதழ், அதற்கு சரியான ஒரு மதிப்பு கிடைக்காமல் தாங்கள் மன வருத்தமும் நெருக்கடியும் கொண்டவர்களாக இருந்தீர்கள். வழக்கு வாய்தாக்கள் என்பது உங்களை ஒரு சிலரை துரத்தி கொண்டிருந்தது, இழுத்தடித்து கொண்டிருந்தது. ஆக எல்லா விதத்திலும் தாங்கள் இழுவையாகவும் சிரமமாகவும் நெருக்கடியாகவும் இருந்து கொண்டீர்கள். மேல் அதிகாரிகளின் நெருக்கடி அதிகமாக இருந்தது. இனம் தெரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள். உடல் ரீதியாக பல விதத்திலும் சிரமங்களையும் நோய்வாயையும் பற்றி சிந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தது. இப்படி இருந்த உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் யோகத்தையும் அவற்றிற்கும் நிவாரணத்தையும் தரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. பெண்களுக்கு வீட்டில் இருந்த நெருக்கடியும் உறவினரிடம் இருந்த நெருக்கடியும் விலகி மன மகிழ்ச்சியும் ஒரு சுதந்திரத்தையும் அடைவார்கள். மேலும் அவர்கள் குடும்பத்தில் ஒரு சுதந்திரமாக புழங்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் மகிழ்ச்சியையும் அடைவார்கள். கணவர் மற்றும் குழந்தைகள் ஆகியோர்களிடம் சிறந்த நட்பும் பக்குவமும் ஏற்படும். அதன் மூலம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் படிப்பில் அக்கறை செலுத்துவார்கள். பிள்ளைகள் படிப்பில் இதுவரையில் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல நிலையை அடைய முடியாத, வெற்றியை ஒரு வாகை சூட முடியாத ஒரு நிலையில் இருந்தவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள். பெரிய பொது தேர்வுகளில் எழுதி இதுவரையிலும் ஒரு வெற்றி காண முடியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை ஏணிமரம் போல் ஏற்றிவிடும். அவர்கள் சிறப்பை அடைவார்கள். புத்திர பாக்கியம் என்று பார்த்தீர்களானால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பையும் உயர்வையும் தரும். குழந்தை பாக்கியம் கிடைக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதற்கான ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீக செயல்களையும் செய்தீர்களானால் தங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை பிறப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆக இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருந்தாலும் தாங்கள் பிள்ளைகள் படிப்பு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் போக்கையும் பார்க்கும்போது உங்களுக்கு வரவில் அனைத்திலும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். அவை அனைத்தையும் நீங்கள் சுப செலவுகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செலவிடுவதால் தங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும், பொருள்கள் பெருகும், வாய்ப்புகள் உண்டாகும்.
ஆக வெள்ளிக்கிழமை தாங்கள் அம்பாளை தரிசித்து அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வருவாய் என்பது உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.